ஊருக்கே தெரியுது. இதே பத்திரிகைக்காரங்க தானே எழுதி கொண்டிருந்தீர்கள். 10 பைசால இருந்து 30 பைசா. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இதுல என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி 1000 கோடி அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னால அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஊருக்கே தெரியுது. இதே பத்திரிகைக்காரங்க தானே எழுதி கொண்டிருந்தீர்கள். 10 பைசால இருந்து 30 பைசா கமிஷன் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 5040 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இதுல நீங்க நினைவு கூர்ந்தீர்கள் என்றால், சில நாட்களுக்கு முன்னால் பார் அசோசியேஷன் நான் வக்கீல் பார் அசோசியேஷன் சொல்லல, டாஸ்மாக் பார் அசோசியேஷன் அவங்க ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடையிலையும் எங்களுக்கும் இவங்க கரூர் பார்ட்டி கேட்கிற கமிஷனை கரூர் பார்ட்டி கராரா கேக்குறாங்க. இந்த கரூர் பார்ட்டி கேட்கிற கரார் கமிஷனை எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் பக்கத்துல பார் வைத்திருக்கிற அசோசியேஷனை சார்ந்த அந்த முதலீடு செய்திருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இது பல எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இந்த மதுபான ஊழல் விசாரணையே புலன் விசாரணை பிரிவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.